ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா கடலைப்பருப்பு பாயாசம். சிம்பிள் வேலை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து தேங்காய் பால் வச்சு தான் பண்ண போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். இப்போ இது கழுவி குக்கரில் 2 இல்லைன்னா 3 விசில் விடலாம். அதுக்கு வெள்ளை பாக்கு நம்ம பண்ண போகிறோம். அளவு நீங்கள் வேணால் எடுத்துக்க, நாங்கள் அளவு இல்லாமல் தான் பண்ணுறோம். குக்கரில் நல்லா 3 விசில் வந்த பிறகு பருப்பு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக வெந்துக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் பருப்பு பண்ணனா நல்லா டேஸ்ட் வரும். அதே மாதிரி ரொம்ப வெந்துச்சுன்னா லிக்விட் போல் இருக்கும் பாயாசம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். நல்லா கலக்கணுன்னா கொஞ்சம் ஒன்று ஒன்று உடஞ்சி நல்லா பேஸ்ட் வரும். இப்போ தேங்காய் பால் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் 2 தேங்காய் துருவி எடுத்துகிட்டு பால் எடுக்கிறோம். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துகிட்டு மாற்றி வச்சுக்க போகிறோம். இந்த பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுறோம். ஸோ அதனால தான் பாயசம் நல்லா டேஸ்ட் வரும். இது 2வது பால் எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். இந்த பால் ஊற்றுறதுல தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டே வரும். அது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். இது 3வது பால் வந்து நல்லா மிக்சியில் அடித்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் கொஞ்சமாக தான் பால் வரும். ஸோ அது மிக்சியில் அடித்தா தான் பால் நல்லா வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு இந்த 3 பாலுமே மாற்றி வச்சுக்கிறோம். பார்த்திங்களா, இது மிக்சியில் அடிச்சுட்டு பால் எடுத்து வச்சிட்டோம். வெல்லம் நல்லா கொதிக்குது. இதுக்கு வந்து அளவோ இல்லைன்னா பதம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம பாயசத்துக்கு தான் செய்ய போகிறது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி மாற்றி வைக்க போகிறோம். இப்போ இந்த வெள்ளை பாக்கத்தை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பாத்திரத்திலே கழுவிட்டு மீண்டும் இதிலே ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றின பிறகு இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு இதில் போட போகிறோம். இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு இதில் வந்து பால் நம்ம மாற்றி வச்சுருந்த பால் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி இதில் போடுறோம். இது ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு போட்டது. இது குக்கரில் வேவிச்சு போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து லேட் ப்ராசஸ். ஏன்னா பால் வந்து இது திக்கான பிறகு ஒரு பால் 2வது பால் 3வது பால் ஊற்றுறதுக்குள்ளே இது வெந்துடும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். பார்த்திங்களா, கொஞ்சம் திக்காச்சு. இப்போ லாஸ்ட் எடுத்த பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் திக்கான பிறகு இப்போ 2வது எடுத்த பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இது அதே மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் நல்லா கலக்கி அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும் இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் திக்காச்சு. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த பால் இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் எடுத்தது, 2வது எடுத்தது, அப்புறம் ஃபஸ்ட் எடுத்ததில் தான் நல்லா திக்காக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் ஊற்றினோன்னா அதோட டேஸ்ட் வந்து அப்படி நம்மளுக்கு அந்த கிடைக்கும். இப்போது முந்திரி திராட்சை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பாயசத்தில் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பால் ஊற்றுறப்போ லாஸ்ட் எடுத்தது ஃபஸ்ட்டு ஊற்றணும், 2வது எடுத்தது 2வது ஊற்றணும், ஃபஸ்ட் எடுத்தது லாஸ்ட்டில் ஊற்றணும். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் அந்த பாயசம் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாயசம் ரெடி ஆச்சு. ஒரு கொதிக்கட்டும். அது பிறகு நம்ம இறக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் தட்டி போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை இறக்கி விட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறக்கலாம். எம்மியான பாயசம் ரெடி ஆச்சு. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். என் பாப்பா ஆரம்பிச்சிட்டா சாப்பிட்றது. அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க எனக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். തിന്നിടേനെ നീ ഇപ്പൊ ചോറിനടാ ചോറ് കളിക്കണമ്മ. ചോറ് പായസം இப்போ மிக்ஸ் பண்ணி எம்மின்னு சொல்லு. சூப்பர்.
கை இங்கே வெறும் பாயசம் வை. ம்